ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பலாப்பழம் வந்து எப்படி பார்த்து வாங்குறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து முள் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இது போல் நெருக்கமாக இருந்துச்சு அப்படின்னா பலாச்சொலை வந்து உள்ளே வந்து நிறையா இருக்குன்னு அர்த்தங்க. அதே முள் நெருக்கம் இல்லாமல் தனித்தனியாக வந்து தள்ளி தள்ளி பெருசாக இருக்குங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து பலாச்சொலை கம்மியாகவும் இருக்கும், அதே மாதிரி சொலையும் வந்து பலாச்சொலை சின்ன சைஸாக இருக்கும். நம்ம இது போல் நெருக்கமாக இருக்கிறத பார்த்து வந்து நம்ம தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாங்க. இது எங்களுக்கு வந்து ஒரு பழம் வாங்குகிற கடையில் வந்து சொன்ன டிப்ஸுங்க. இப்போ பலாப்பழம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கையில் நல்லா தேங்காய் எண்ணெய் தடச்சிக்கலாங்க. கத்திலையும் தேங்காய் எண்ணெயை வந்து தடவி விட்டுக்கலாங்க. இப்போ பலாப்பழத்தை 2ஆக கட் பண்ணிக்கலாம். அந்த 2ஆக கட் பண்ணதில் பாதியை இன்னொரு பாதியாகவே வந்து கட் பண்ணிக்கலாங்க. இது போல் ஒரு பழத்தை 4ஆக வந்து கட் பண்ணிக்கலாங்க. இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இருக்கிற அந்த வெள்ளை இருக்குது பார்த்திங்களா, அந்த வெள்ளை கலர் தண்டு பகுதியாட்டு இருக்குங்க, அதையும் கட் பண்ணிவிட்டு சின்னதாக இப்படி ஒரு கோடு மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம கத்தியில் கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இது போல் சின்ன சின்ன சொலையாக வருங்க. இப்போ நீங்கள் அதை வந்து பிரித்து இது பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக அழகாக வந்து சொலை வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக வந்துருங்க. அந்த வெள்ளை கலர் நரம்பு பகுதி மட்டும் இருக்கிறது தெரியாமல் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொலை வந்து வந்துருங்க. இப்போ இது சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கடைகளில் போய் ஒரு 30 ரூபாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 சொலை 5 சொலை தான் வருது. இப்போ ஒரு பழமே வந்து பார்த்திங்கன்னா 150 ரூபா வருங்க. இப்போ அதுக்கு வந்து நம்ம ஒரு பழமாக வாங்கிட்டு வந்து இது போல் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நரம்பு பகுதி இருக்குது பார்த்திங்களா, இதையும் வந்து எடுத்துக்கிட்டு சொலை வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுங்க. அது நாங்கள் அறுக்கவே நிறையா சாப்பிட்டுட்டோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெரிய குண்டாவிலேயே நமக்கு வந்து 2 குண்டா கிடச்சிருக்குதுங்க.